இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அஞ்சலி, வந்த உடனே சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? ஆமாங்க. திருவிழா முடிச்சுட்டு வந்து டயர்டா இருப்ப, ரெஸ்ட் எடுக்கலாம்ல? அதை விட்டுட்டு சமைக்க ஆரம்பிக்க போற? சமைச்சாதானே சாப்பிட முடியும். ஹோட்டல் சாப்பாடு நமக்கு செட் ஆகாதா? சரி, அதுக்கு நான் சமைச்சிட்டு போறேன். ஏன் உங்களுக்கு டயர்டா இருக்காதா? நானே பாத்துக்கிறேன். உன் ஃபேமிலியை பார்த்துட்டு வந்த சந்தோஷம் உன் முகத்துல இல்லையே. துளசிக்காவை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குங்க. அவங்களுக்கு அதான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, சந்தோஷமா தானே இருக்க போறாங்க. அப்படிதாங்க நானும் நினைச்சேன். ஆனா திருவிழாவுல அக்கா முகத்துல சந்தோஷமே இல்ல. ரொம்ப கவலையா இருந்தா. என்ன ஆச்சுன்னே தெரியல. அஞ்சலி, நீ எப்பவும் ஹாப்பியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா உன் குடும்பத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு நீ கவலைப்படுற. அது என் ஃபேமிலிங்க. அங்க ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் எஃபெக்ட் ஆக தானே செய்வேன். துளசி அக்காவுக்கும் எனக்கும் மன பாசம் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கிற பாசம் மாதிரி. அக்காவுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்கவே முடியாது. எனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் அக்காவால தாங்கிக்க முடியாது. புரியுது எனக்கு. அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு ஷேர் பண்ணாதானே அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு நம்ம யோசிக்க முடியும். நீ கேட்க வேண்டியதானே? கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ண, போனே எடுக்கல. சரி, மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. ட்ரை பண்ணு. பாருங்க, திரும்பவும் எடுக்க மாட்டேங்கிறான், கூப்பிடவும் மாட்டேங்கிறான். திருவிழாவில் வேலை பார்க்காத நமக்கே இவ்வளோ டயர்டா இருக்கு. அங்க அவங்க நிறைய வேலை பார்த்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப டயர்டா தான் இருக்கும். அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, கொஞ்சம் லேட்டா கூட கூப்பிடுவாங்க. வெயிட் பண்ணு. ஆமா, நீ கோயில்ல இருக்கும்போது நம்ம வீட்டை மிஸ் பண்ணியா இல்லையா? கண்டிப்பாங்க. வீட்ல இருக்கிற செடிகள் எல்லாம் யார் பார்த்துப்பா? வீட்டை யார் சுத்தமா வச்சுப்பா? நான் திரும்ப வரும்போது வீடே குப்பையா இருக்குமேன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். பரவாயில்ல, யாரோ எல்லா வேலையும் கரெக்டா செஞ்சு வச்சிருக்காங்க. யாருங்க செஞ்சா? அதை விட இப்போ என்ன சமைக்க போற? சட்னி அரைச்சிட்டு தோசை ஊத்த போறேன். ஓ வாவ். சரி, நான் தோசை ஊத்துறேன், நீ சட்னி பண்ணு.